வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் முழு பட்ஜெட் இன்று தாக்கல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இன்று தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என நடுத்தர வர்க்கத்தினர் எதிர்பார்ப்பு. வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயத்துறைக்கு முன்னுரிமை உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. மத்திய பட்ஜெட் தமிழ்நாடு தொழில்துறையினருக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக இருக்க வேண்டுமென அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பு. இந்திய வரலாற்றிலே தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 6 பட்ஜெட்டை தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடிக்கிறார். மத்திய பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வழிகாட்டியாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் 8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் பெருமிதம். காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று முக்கிய ஆலோசனை. மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதிக்க முடிவு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் மின்சார ரயில்கள் ரத்து என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றது தெற்கு ரயில்வே. இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி வரை ரயில்கள் இயங்காது எனவும் அறிவிப்பு. சென்னையில் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பகல் இரவு நேரங்களில் மின்சார ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி டெல்லி பயணம். 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அம்மா உணவக திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். பேதம் பார்க்கும் பண்பு எப்போதும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமர் என கருத்து தெரிவித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு பாஜக கண்டனம். திமுக அரசு ராமராஜ்யம் ஆட்சி இல்லை, ராவணராஜ்யம் என விமர்சனம். சென்னையில் 5500 பேர் பங்கேற்ற எக்ஸவே ட்ரீம் ரன்னர்ஸ் ஹாப் மாரத்தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார்.
வங்கதேசத்திலிருந்து இரண்டாவது நாளாக தாயகம் திரும்பிய 82 மாணவர்கள். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கைகுலுக்கி வரவேற்றார். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு இன்றுடன் நிறைவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணை. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாய் ஆட்கொணர்வு மனு தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பதினான்கு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த கற்பகம் நகராட்சி நிர்வாக இணை செயலாளராக பணியிட மாற்றம். ஆவடி, சேலம், நெல்லை, ஒசூர், கடலூர் மாநகராட்சி ஆணையர்களை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆவடி மாநகராட்சி ஆணையராக கந்தசாமி IAS நியமனம். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்ட விவகாரம். தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு சைட் கிளியரன்ஸ் வழங்க மத்திய விமான போக்குவரத்து அமைச்சக வழிகாட்டு குழு பரிந்துரை. தேனி மாவட்டத்தில் 2ஆம் போக நெல் சாகுபடி அறுவடை பணிகள் தீவிரம். தொடர்ந்து பெய்த பருவமழையால் இந்த ஆண்டு மகசூல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் 2250 மாணவர்கள் 0 மதிப்பெண். 9400 மாணவர்கள் நெகட்டிவ் மதிப்பெண் பெற்றுள்ளதாகவும் தேசிய தேர்வு முகமை தகவல். தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகாவில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தீர்மானம். தீர்மானத்திற்கு முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான மாநில அமைச்சரவை ஒப்புதல். தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டில் மட்டும் 95.83 TMC நீரை கர்நாடகா வழங்கவில்லை. மாநிலங்களவையில் காவிரி நீர் பங்கீட்டு தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வ பதில். நாளை கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 32வது கூட்டம். தண்ணீர் விடுவிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படலாம் என தகவல். மகாராஷ்டிராவில் சூடுபிடிக்கும் சட்டமன்ற தேர்தல் களம். முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே சரத்பவாரை சந்தித்து பேசியதால் பரபரப்பு. திருச்சி அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் தொடர் 14 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மதுரை பேந்தர்ஸ், லைகா கோவை கிங்ஸ் அணிகள் மோதல். போட்டி நெல்லை கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது.
T20 மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை சென்றடைந்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள். முதல் T20 போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. அருள்நிதி நடிப்பில் உருவாக்கியுள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியீடு. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.